நம்ம முழு இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவது கிடையாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக வந்தா அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. போதகருக்காகவோ ஊழியர்களுக்காகவோ தயவு செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆலயத்துக்கு வராதீங்க. உங்களுடைய தகப்பனுடைய வீட்டு, ஐயா எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் ஐயா, அவர் எனக்காக தம்முடைய குற்றமில்லாத ரத்தத்தை சிந்து என்னை மீட்டிருக்கிறார் ஐயா, பாவத்தினால் என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய, சாபத்தினால் அழிந்து போயிருக்க வேண்டிய, மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருக்க வேண்டிய எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டு இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆகவே என்னுடைய தகப்பனுடைய வீட்டை நான் எப்படி தேடணும்? வாஞ்சையோடு தேடி ஓடி வரணும். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா, எனக்காக ஆமென் தன்னுடைய சொந்த சரீரத்தை முழுவதுமாக கிழிக்க ஒப்பு கொடுத்தவர் அல்லவா, அவரை பார்க்க நான் வாஞ்சையாய் வரணும், தாகத்தோடு வரணும், அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக வரணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வரும் பொழுதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒவ்வொரு நாளும் செய்வார்.